morning students. In this video we are going to see 4th standard English term to second unit evaluation page பார்ப்போம் இந்த வீடியோல page number 93. Let us understand. First exercise A. Say whether the statements are true or false. First one, in early days Amir left the tap opened. அமீர் ஆரம்ப காலத்துலலாம் டேப்பை மூடினதே கிடையாது இல்லையா, அதனால அந்த statement true. Second one, Amir switched off the fan when he walked out. அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஃபேனை நிறுத்திட்டு தான் போவான்னு சொல்லியிருந்தாங்க. அது கிடையாது. முதலெல்லாம் அவன் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே கிடையாது, அப்படியே வெளியே போயிடுவான்னு சொல்லியிருந்தான். அதனால் அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது தேர்டு, மோல்ஸ் ட்ராப் வார்ம்ஸ் அண்ட் ஸ்டோர் தெம். மோல்ஸ் என்ன பண்ணோம், அந்த வார்ம்ஸ்லாம் ட்ராப் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்படி தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் க்ரோ ஃபங்கஸ். லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் எல்லாம் அதோட பேபி ஆண்ட்ஸ்க்காக லீவ்ஸை கட் பண்ணி அது சேமித்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த ஃபங்கஸ்க்காக அது சேமித்து வச்சுக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன், அமீர் ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அவன் கடைசியாக அவனோட மிஸ்டேக்கெல்லாம் ரியலைஸ் பண்ணான். வெளியே போகும்போது டேப்பை டைட் பண்ணி நிறுத்தணும், அடுத்து ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், நம்ம எல்லாமே சேமிக்கணும். வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல்ஸ் எல்லாம் சேமிக்கணுன்றத அவன் ரியலைஸ் பண்ணான் இல்லையா, அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ எழுதிக்கோங்க. அடுத்து பி, எக்ஸசைஸ் பி, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், மோல்ஸ் டிக் டேஷ் டு கேட்ச் எர்த்வார்ம்ஸ். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வார்ம் ட்ராப், டனல், சி பிட் இல்லையா. இதில் கரெக்ட் ஆன்சர் வார்ம் ட்ராப். மோல்ஸ் எல்லாம் எதை வச்சு எர்த்வார்ம்ஸை பிடிச்சது? வார்ம் ட்ராப், பொறி இல்லையா, பொறி வச்சு பிடிச்சது. அதனால் ஏ வார்ம் ட்ராப் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து செகண்ட் ஒன், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் டேஷ் டைம்ஸ் ஆஃப் தியர் பாடி வெயிட். அந்த லீஃப் கட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆண்ட்டு என்னை விட 20 மடங்கு அதிகமுள்ள இலைகளை நான் தூக்கிட்டு போவேன். 20 மடங்கு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய இலைகளை நான் எடுத்துகிட்டு என்னோடய இருப்பிடத்தில் வச்சுக்குவேன்னு சொல்லியிருந்து இல்லையா, அதனால் கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ 2, பி 20, சி 30. பி 20 கரெக்ட் ஆன்சர், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், மோல்ஸ் பைட் அண்ட் டேஷ் த எர்த்வார்ம்ஸ். மோல்ஸ் என்ன பண்ணுச்சு, எர்த்வார்ம்ஸுக்கெல்லாம் ட்ராப்ஸ் வச்சது இல்லையா, அது வைக்கும்போது, அந்த பொறி வைக்கும்போது அந்த எர்த்வார்மில் என்ன ஆகிடும், செயலிழந்து போயிடும் இல்லையா. அந்த செயலிழந்து போகிறதுக்கு தான் பேரலைஸ்ன்னு அர்த்தம். இப்போது 3 ஆப்ஷனில் ஏ ஈட், பி ஸ்டோர், சி பேரலைஸ். சி பேரலைஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பேரலைஸ் எடுத்து எழுதிக்கணும். ஃபோர்த் ஒன், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் ட்ரிங்க் டேஷ். லீஃப் கட்டர்ஸ் அந்த ஆண்ட்ஸை சாப்பிடாது இல்லையா, ஆனால் எதுக்காக அந்த இலைகளை கட் பண்ணுது, அதில் இருக்க ஜூஸை ட்ரிங்க் பண்ணுறதுக்காக இல்லையா. ஏ லீஃப் சாப், பி ஹனி, சி டியூ. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ லீஃப் சாப் தான் கரெக்ட் ஆன்சர். ஏ லீஃப் சாப், அதை எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ஹியூமன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் டேஷ். ஏ ஃபுட், பி மணி, சி வாட்டர். ஹியூமன்ஸ் மனிதர்லாம் எதை சேர்த்து வைப்பாங்க, தானியங்களை வாங்கணுன்னாலும் மணி தான் தேவைப்படும் இல்லையா, அப்போ மணி தான் சேவ் பண்ணுவாங்க. அதனால் பி மணி கரெக்ட் ஆன்சர். பி மணி எழுதிக்கிங்க. அடுத்து எக்ஸசைஸ் சி, ஆன்சர் த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒய் ஷுட் வி க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூஸிங் இட். எதனால் டேப்பை மூடணும்னு கேட்குறாங்க. எதனால் மூடணும், ஆன்சர் என்னன்னு எழுதணும், கொஸ்டின்லேருந்தே எடுத்து ஆன்சர் எழுதலாம். வி ஷுட் அப்படி மாற்றிக்கணும், ஒய் எடுத்துடணும். வி ஷுட் க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூஸிங் இட் டு சேவ் வாட்டர். டு சேவ் வாட்டர் தான் ஆன்சர். இப்போது கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதணும். திருப்பி சொல்கிறேன், வி ஷுட் க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூஸிங் இட் டு சேவ் வாட்டர். செகண்ட் கொஸ்டின், வேர் டு த மோல்ஸ் சேவ் தியர் ஃபுட். மோல்ஸ் எல்லாம் அதோட உணவை எப்படி சேமிச்சது, அது அந்த வார்ம் ட்ராப்ஸ் பொறி வைத்து பிடிச்சது இல்லையா, அதோட உணவை மண்புழுக்களை பிடிச்சது. அதனால் கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்துக்குவோம். த மோல்ஸ் சேவ் தியர் ஃபுட் இன் த வார்ம் ட்ராப்ஸ்.
The answer in the worm traps. The mouse save their food in the worm traps. Third question. Why do the leaf cutter ants grow the fungus? The ants எல்லாம் leaf cutters ants எல்லாம் இந்த இலைகளை கட் பண்ணி எதுக்காக வச்சுருந்தாங்க? அதோட பேபிஸ்லாம் அந்த இலையில் இருக்க ஜூஸை சாப்பிட்றதுக்காக இல்லையா? அதனால் கொஷின்லேருந்து ஆன்சர் எடுத்துக்கும். The leaf cutter ants grow the fungus to feed their babies. To feed their babies. Answer. அதை எழுதிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். The leaf cutter ants grow the fungus to feed their babies. அடுத்து fourth question. List the things that humans should save. மனிதர்கள் சேவ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன? வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா? அந்த லைனை பார்த்து எழுதிக்கோங்க. வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் ஆர் திங்ஸ் தட் we can save? why should we save them? என்னென்ன பொருட்களை நம்ம சேவ் பண்ணணும், எதுக்காக நம்ம சேவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 92லேயே லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேவ் வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். எதுக்காக நம்ம சேவ் பண்ணணும்? சேவ் டு மேக் ஷுர் தட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ், எதிர்கால சந்ததியினருக்கு உதவும் இல்லையா? அதனால தான் அதை நம்ம சேவ் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன். சேவ் வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். அடுத்த கொஸ்டின். why should we save them? Save to make sure that future generations. ஆன்சர் எழுதிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் 94-95 பேஜ் ப்ரிஃபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.